கோடி 30 லட்சம் என்னதான் சார் ஆச்சு? 6 கோடி 30 லட்சம் இல்லை, அதுவே ஒரு பெரிய எவ்வளோதான் படம் கலெக்ஷன் ஆச்சு, படம் எப்போ வரும்? அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எங்கெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ப்ரீமியருக்கு வந்து கோடியில் 20 எங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த கோடு இந்த மாதிரி வரனா கோடியில் 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். டீமோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கோபி அவர்கள் இன்னும் எலாபரேட்டாக சொல்லுவாங்க. அதாவது நிறையா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இப்போ ஒரே டைமென்ஷனில் வீடியோஸ் தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படங்கள் பண்ணியிருக்கோம். இதனால் நம்ம சேனல்லே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்கள் தான் பார்த்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை விட்டு பழைய போய் துபாய்க்கே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எப்படி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நல்லா வந்திருக்கு. பரதாபங்கள் மாதிரியே தான் அந்த வீடியோவும் இருக்கும். என்னன்னா இதில் கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே சில எமோஷன் இருக்கும். ஆனால் அதுவும் சில இடத்துல ஒரு காமெடியாகவும் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக காமெடி தான் அந்த சீரியஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வேறு என்ன, ஸோ டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அண்ட் ஒரு சாகித்தான் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. வந்து தமிழ் பேச முடியாது, அவருக்கு வந்து புரியும். அவர் வந்து பேசுகிறப்ப கான்வர்சேஷன் பண்ணுறாங்க, மற்றபடி அவர் வந்து புரியும். நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ஊரை தாண்டி பெங்களூர்ல வரைக்கும் அவரெல்லாம் பார்த்துருக்காங்க தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இன்னும் பக்கத்தில் ஆந்திரா அந்த மாதிரி இங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தரத்தில் தெரிவிச்சோம். அதேமாதிரி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து நன்றி. எங்களை இது நிறைய பேர் இருந்தப்ப எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணதுக்கு வந்து ஸ்கேலர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரியான ஸ்டோரி லைன்ஸ் சார்? அதாவது ஒரு 2 பேர் கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு போய் ஸ்டார்ட் அப்னு சொல்லி இப்போ இந்த ஒரு தொழில் தொடங்குறது மூலமாக பண்ணக்கூடிய எப்படி போய் ஜெயிச்சாங்களா இல்லையா அது ஒரு அப்ளிகேஷன் ஐடியா ஒன்று வச்சுருக்கோம். அதை ஜெயிச்சோமா தோத்தோமா என்ன ஆச்சுங்கிறது, அது எப்படி ட்ராவல் ஆச்சு, இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படின்னு தான் ஸ்டோரி. இப்போ எபிசோடாக வந்து நேரமாக எபிசோடாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் சேனலில் வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை வீக்லி ரிலீஸ் பண்ணுவீங்களா? 5 இப்போ பாவங்கள் வந்துட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை பாவங்கள் வந்துட்டு இருக்கோம். அதே ஸ்டைல்லே இதுவும் 5 நாள் வீடியோன்னு சொல்லி பாவங்கள் வந்து இல்லை பாவங்கள் மாதிரி வரும். அந்த மாதிரி 5 நாளைக்கு ஒரு வீடியோவா ஸ்க்ரீனிங்லேயே வந்து வாய்ஸ் ஓவரில் கட்டாச்சு அதே மாதிரி ஆகுமா? இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நீங்கள் எதுவும் ஒர்க் கொடுத்தாங்க. அது இந்த மாதிரிலாம் யூடியூப்ல வராது. அதை நாங்கள் ஃபுல்லாக பார்த்து தெளிவாக ஃபியூச்சர் மூவி என்ன சார் இருக்கு? டிஓ.ன்னு இருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் பிளாக் அண்ட் எல்லோ போட்டீங்க. அது டிஓ.னா என்ன? கூகுளில் போட்டால் வர மாட்டேங்குது. டூ கிரியேட்டிவ் லேப்ஸ்ன்னு சொல்லி அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அது டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் ஸ்கூல் கம்பெனியோட பேர். அதிகமாக பேசுவாங்க, செயல் செய்ய மாட்டாங்க. அதான் கம்ப்யூட்டர் டூ செய் அப்படின்னு வச்சிருக்காங்க கம்பெனி. இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி. இந்த வாய்க்கோன்னு ஒரு குத்துப்பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஜாட் இந்தியன் சொல்லி ஒரு சேனல் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சேனலுக்கு ஃபுல்லாக நிறையா அதை பார்த்து தான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணீங்க சார்லி சாப்ளின். அது என்ன ஆச்சு? என்ன எவ்வளோ சார்லி சாப்ளின் இல்லை சார், அது வந்து நான் டைட்டில் வைக்கல. அந்த படம் வந்து 90% படம் முடிஞ்சு சார். நாங்கள் இந்த சம்மருக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணிடுவோம். 1 மாதம் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த படத்தோட அப்டேட் எல்லாமே டைட்டில் ரிலீஸ் சாங் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதெல்லாம் அடுத்த ரிலீஸ் பண்ணுறோம். வாய்ஸாகவே இருக்கீங்க. ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்க. அதை எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நாங்கள் கறிட்டு அவங்க தள்ளிட்டு அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. மொத்தம் எபிசோடு இது 6 எபிசோட் ஆகுது. நீங்க ஏன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவும் போகாம யூடியூப்ல இல்லை இதை நன்றி கடனுக்காக யூடியூப் அது அப்படியும் வச்சுக்கலாம். யூடியூப்ல போட்டு ஒரு நன்றி கடன் வச்சுக்கலாம். இன்னொன்று இதை போட்டு பல ஓடிடியில் வர தொடர்ச்சியாக ரிலீஸ் பண்ண நடிகை காரணம் என்ன சார்? ஏன்னா உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்குதா இல்லை நீங்களே வந்து செட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே அந்த பேச்சுலர் ரூம் இருக்கக்கூடிய அந்த டீம்லேயே செட் ஆகி நம்ம வளர்ந்ததுனால அந்த பசங்களுக்குள்ளேயே அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆகிருந்த ஒரு டக்குனு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் கூட சும்மா நடிக்கலாம். இல்லை வேற ப்ரொடியூசர்லாம் உங்களுக்கு கால் பண்ணும்போது சொல்றீங்களா நான் 2 பேர் நடிச்சா தான் நடிப்பேன், இல்லாட்டி வந்து கமெண்ட் வந்து தான் பண்ணுவாங்க சொல்றீங்களா? இல்லை சார், இல்லை ஆமாம் 2 பேர் நடிச்சா அடிப்பாங்க. இப்போ நிறைய பேர் வெளியே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா
சும்மா பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சுதாங்க சார், ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா உண்மைதான், நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் பண்ணலான்னு உரையில இருக்கோம். ஏன்னா நிறைய பேரோட மக்கள் அதான் விரும்புறாங்க, 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கிறதா விரும்புறாங்க. அப்ப அதுதான் நம்ம பண்ணணும், தனியா போயிட்டு பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அதை விட்டு வேணாம். ஓகே, இப்போ திடீர்னு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று வருது சரிங்களா, கோபி சாரும் சரி உங்களுக்கும் சரி யாருக்கும் ஒருத்தர் வருது, அதை வந்து மிஸ் பண்ணாலும் பரவாயில்லையா? ஹீரோன்னு லீடு வருதுன்னா லீடு வருது சரிங்களா, பண்ணுவோம். கூட நானும் இருப்பேன், நான் ஹீரோவா இருந்தா கோபி பார்த்து இருப்பேன், கோபி வந்து நான் இருப்பேன், 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம். அவ்வளவுதானே. கோபி வேணான்றாங்க, அது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஸ்கிரிப்ட் அது மட்டும் எழுதுவாங்க, ஸோ நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி வரும்போது இதனால தவிர்த்துருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி வேணா ஒன்னா பண்ணுவோம் சொல்லி தவிர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்னா பண்ணலாங்கிற மூடு தான் இருக்கும். சார் யூடியூப் வியூஸை விட யூடியூப்ல இருக்க காசை விட மூவி பண்ணக்கூடிய டிக்கெட் கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த காரணம் தான் வந்து உங்களை வந்து யூடியூபே போயிடலாம், இது மூவி கூட பண்ண வேண்டாம்னு சொல்ல காரணமா? இல்லை அப்படிலாம் இல்லை சார், நான் தான் சொன்னேன். இது வந்து அந்த அளவுக்கு இப்போ யூடியூபுக்குன்னு வந்து இப்போ பெரிய குவாலிட்டியான வந்து இதுவரை நாங்கள் பண்ணது கிடையாது. சரி ஒரு இதை பண்ணி காமிச்சு ஓடிடி இல்லை அடுத்து மூவி லெவலுக்கு பண்ணுறதுக்கான சரி சார். அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஹெட்மாஸ்டர் பேசுகிறாரு, சின்ன குழந்தைங்க தான், ஒரு 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்கள, அந்த குழந்தைங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறதா அது ஏற்புடையதாக இருக்குது. நீங்கள் முகம் சுழிக்கிற மாதிரி பரிதாபங்களில் கூட எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனால் அது வேணாமே அப்படின்ற மாதிரி தோணுது. அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? இல்ல அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பிரின்சிபல். அந்த அளவுக்கு பசங்க ஆறாங்க எல்லாமே. அவ்வளவுதான் அவர் லேட்டஸ்டா வந்து விஜய் சாரோட அந்த விஜய் சாரோட ஸ்பீச்சோட சேர்த்து உங்களோட காமனான என்னென்ன சொல்றான் பாருன்னு வருது. இதை பத்தி எல்லா பொலிட்டிக்கல் எல்லா ஸ்பீச்லயுமே வந்து உங்க 2 டைலாக் வருது, அப்படியே மேட்சிங்கா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை அப்படியே விட்டுற வேண்டியது. இல்ல நாங்களே ஒட்டி போடுறாங்க, விருப்பப்படுறாங்க ஒட்டி போடுறாங்க, இந்த பக்கம் ஓட்டுவாங்க அந்த பக்கம் ஓட்டுவாங்க. அது எப்படி வந்துச்சு சார், அதை மட்டும் சொல்லுங்க. அது மீம் கிரியேஷன் கண்டுபிடிச்சுங்களா தான் மீம் போட்டா அந்த பேடிங் எப்படி வந்துச்சு, என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அது நான் பக்கத்துல வந்து கதையா கட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு அந்த வீடியோ சம்பந்தமே இல்லை, அதுவே சூப்பர் வீடியோ தான் கட் பண்ணேன். தீபாவளி வீடியோ நினைக்கிறேன். அதுல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இந்த பேசுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கப்ப என்னென்ன சொல்றான் பாருங்க இழுத்து. கொஞ்சம் லேட் ஆகுது, இது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க கரெக்டா. இது நாளைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துடும். நம்ம கூட லேட் ஆகும். இல்ல இது நான் ஏன் லேட் ஆகுதுன்னா, ஒரு படம் நீங்க எடுத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்றீங்க, என்ன ஸ்லோ ஆயிடுது, நிறைய படம் வருதுனால ஸ்லோ ஆயிடுது, என்ன காரணமா இருக்கு? இல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பண்ணி உள்ள இறங்கும் போது வெளியே பார்க்கும்போது ஓகே எடுத்தா முடிஞ்சா ரிலீஸ் பண்ணாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யும் போது பார்த்தா நிறைய வேலைகள் ஒரு மணல் லாரி எல்லாம் அந்த மாதிரி நிக்கிறதுனால அதை தாண்டி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி கொண்டு வந்திருக்கோம். இப்பதான் தாண்டி எண்டு லைன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். சார் இந்த 6 கோடிக்கு போறதுக்கு என்னதான் சார் ஆச்சு? 6 கோடி 30 லட்சம் இல்லை, அதுவே ஒரு பெரிய எவ்வளவுதான் படம் கலெக்ஷன் ஆச்சு, படம் எப்போ வரும்? நான் எங்க படம் முடிச்சுட்டு அது எல்லாத்துக்குமே இல்ல சார், அது சம்பந்தமா ராதாரவி சாரை கூப்பிட்டு பண்ண அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஆகட்டும், எல்லா வீடியோவுமே பிரைவேட் ஆயிடுச்சு. அதை பத்தின எந்த ஒரு புரிதலுமே இல்லை. நீங்க அதை பத்தி தெளிவா சொன்னாலும் மக்கள் வந்து ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதை பத்தின உங்களுடைய கூட இருக்க மற்ற கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து க்ரௌட் ஃபண்டிங் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அந்த வீடியோல வந்து டேக் பண்ணி பேசாமலாம் இல்லை சார். அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் மட்டும். அதுக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான டைம் வந்து இதுவா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நான் எப்பவுமே நான் ஒரு விஷயம் சார், நான் பண்ணிட்டு சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க, பண்ணாம நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வந்து சொன்னேன்னா அது வேறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால செஞ்சு படம் முடியட்டும், படம் முடிஞ்சாலும் இதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி போட்டதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன சார்? மணி டுடே அந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் பிரைவேட் போட்டது எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். டைட்டில் வச்சிருக்கீங்க கோடியில் இருவருன்னு, ஆயிரத்தில் ஒருவன் டைட்டில் கோடியில் இருவன் வந்து விஜய் ஆண்டனி, இது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அதனால இந்த டைட்டில் வச்சிங்களா இல்லை உங்க 2 பேருக்காக வச்சிங்களா? டைட்டில் சார் கோடு, அதாவது அந்த கோடு அந்த கோடு இல் ஒருவர்னு மாத்தியது. கோடி கோடியா வாங்குறது இல்லையா? கோடி கோடியா சந்தோஷம் வாங்குறதுலாம் கஷ்டம். ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கோபி சுதாகர் வந்து நாங்கள் மீட் பண்ணுறச்ச
நார்மலாக க்ரீன் ஸ்க்ரீன் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ஆக்ட்லாம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அவுட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு பண்ணணுங்க. ஸோ ஷோ வந்துட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி காமெடி இருக்கு. ஸோ இமோஷன் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நார்மலாக வந்துட்டு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா ரொம்ப மேலோட்டமாக பேசுவாங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச இருக்கும் டீட்டெயில்ஸாக ரொம்ப லெஜெண்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப்னா அது என்ன எதுக்கு அப்படி இருக்குது, அது நிஜமாக அப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நல்லா இருக்கும். ப்ளஸ் காமெடியாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யாருமே பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் நான் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ப்ரீமியர் பார்த்துட்டு பிடிச்சதா அப்படியே டைரக்டர் சாரி வணக்கம். So yeah, sorry, I'm just going to speak in English. So very happy that all of you are here. This is my first series, and very happy that I was able to work with Gopi and Sudhakar. I've been watching their content for a very long time, and I've always wanted to do something more emotional. Not just comedy, but comedy with emotion, and this was a great chance for me to do this. All through the 6 episodes, we've tried to shoot this as cinematically as possible. We didn't compromise on anything just because it's a show on YouTube. We've just considered this show to be something worthy of even a theatre screen or anywhere that goes outside. And so இதில் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெங்களூரில் இருக்கும். அதுக்கப்புறம் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஸ்கேலர் அப்படின்னு ஒரு என்டெக் பிராண்ட், 3 பேர் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த ஷோ. ஏன் கோடியில் இருவர் அப்படின்னா வந்துட்டு கோபி வந்துட்டு ஒரு ஷோவில் வந்துட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவார். அது எப்படி அது வளருது, அது வந்து போய் பெங்களூர் ஸ்டார்ட் அப் சிட்டி அப்படின்றதுனால அவர் அங்கே போய் செல் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ஜேர்னி அது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருக்கீங்க. ஸோ 6 எபிசோடாக வருது. பரிதாபங்களோட யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேசிக் ப்ரிமைஸ் ஆஃப் த ஷோ. ஸோ ப்ளஸ் எபிசோட் அனீஷ்